என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. அடியை மீனா, பார்த்தையாடி இந்த குண்டு பூசணிக்காயோட வேலைய? சரியான சகஜால கில்லாடிடியாவா. எங்க போனா காரியம் நடக்கு, எங்க போனா வேலை நடக்குன்னு எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாரு. ஆமாம்மா, அதனாலதான் கவுண்டரையா கிட்ட போய் சொல்லி ஜாலியா இங்க வந்து படுத்துட்டா வாருமா. அவளும் வாடகை வீட்டுக்கு போவா, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுவான்னு பார்த்தா நல்லா நோகாம வந்து படுத்துருக்கிறா வாருமா. ஆமாடி, அது மட்டும் இல்லை, இப்போ அவகிட்ட இருக்கிற ஒரு பவுனை வச்சு அவள் என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியுமடி. எப்படியாவது அதை இங்கிருந்து நம்ம அழுங்காமல் ஆட்டை போட்டுட்டு போயிடணும். ஆனால் அம்மா, நம்ம இங்கே நிற்கிறதே எனக்கு பயமாக இருக்குது. இதில் எப்படிமா உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றது? அடியே, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்ற அன்னக்காரணமும் அந்த குண்டு பூசணிக்காயுமே எந்திரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை. அழுங்காம அந்த பவுன் ஆட்டை போட்டு வர வேண்டியது உன்னோட வேலை. என்னடி, நான் சொன்னது தெளிவாக கேட்டுச்சா இல்லையா? அம்மா, கொஞ்சம் பயமா இருக்குதுமா. இங்கே வரடி, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்காகாது. ஒழுக்கமா காரியத்தில் கண்ணா இருக்கிற வழி பாரு. சரிம்மா சரிம்மா, வாமா போலாம். அம்மா, என்னம்மா இவன் சரியான பேக்காரப்பால் நடக்குது. என்னம்மா இப்படி கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறா? ஐயோ, அடியே, அவ பேக்கு இல்லடி, நீதண்டி பேக்கு. இந்த வீட்டுக்கு கதவில்லைடி, கதவு இருந்தாத்தான் அவ பூட்டுவா. அவ வீட்டுக்கு கதவு ஒரு கேடு. அடியே, நம்மளுக்கு இதுதாண்டி வசதி. சீக்கிரம் சத்தம் இல்லாம போய் அந்த தங்க காசை தூக்கிட்டு வாடி, போடி. அம்மா, அவ எங்க வச்சிருப்பான்னு நான் எப்படிமா போய் தேடுறது? ஆமாடி, இந்த பங்களாவில் உன்னால தேட முடியாது பாரு. இந்த பங்களாவில் 10 ரூம் அப்படியே கிடக்குது பாரு, எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்காம போறக்கு. அடியே, அவகிட்ட இருக்கிறதே அந்த பழைய ரங்கு பொட்டி ஒண்ணுதாண்டி. அதுலதான் அவ வச்சிருப்பா. போய் அழுங்காம எடுத்துட்டு வாடி, அவ எந்திரிக்காம நான் பாத்துக்கிற. சரிம்மா சரிம்மா, இருமா இருமா. அடியே மீனா, அவ தூங்குறானா அசால்ட்டா இருந்துராதடி. பார்த்து பதனமா போய் எடுத்துட்டு வா, ஓடு. சரிம்மா சரிம்மா, அவ எந்திரிக்காம பார்த்துக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ஓட்டை வீட்டுல கூட என்ன ஜம்பமா தூங்கிட்டு இருக்கிறான்னு பாரு. அடியே குண்டு பூசணிக்கா, உனக்கு பவுனு கேக்குதாடி? என்னது இவ எங்க ரங்கு போட்டி வச்சிருக்கிறானே தெரியலையே. நல்லா தின்னு போட்டு எப்படி சென பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான்னு பாரு. இந்த வீட்டில் பாதி இடத்த இவளே அடைச்சிட்டா. இதுல என்ற மகன் எங்க இருந்து தூங்குறது? காட்டு பண்ணி சென பண்ணி. அடியே, பவுனு வேணுமாடி உனக்கு? பவுனு? என்ற மகன் கஷ்டப்பட்டு பவுன் வாங்கிட்டு வந்து வைப்பேன், நீயும் அனுபவிச்சுட்டு இருப்பியா? இருந்தா தானடி அனுபவிப்பேன். இருடி, அழுங்காம தூக்கிட்டு போய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடியே மீனா, என்னம்மா? அடியே, அந்த தங்க காசை எடுத்தியா இல்லையா? இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அம்மா, அந்த ரங்க போட்டு எங்கேனே தெரியல, எங்கம்மா போய் தேடுறது? அடி கூறுகட்டவளே, அந்த பக்கமே ஏண்டி பார்த்துட்டு இருக்கிற? அடியே, இந்த பக்கம் போய் பாருடி. சரிம்மா சரிம்மா, இருமா, இப்பதானம்மா வந்திருக்கிறோம், முள்ள முள்ள தானே தேட முடியும். சீக்கிரம் பார்த்து தொலைடி, எங்கேயாவது காட்டு பண்ணி எந்திரிச்சிட போகுது. அம்மா, எங்கம்மா? என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் கண்டுபிடிச்சு தொலைடி. அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டி கத்தற? அம்மா, இங்க பாருமா, அவளோட ரங்கு புட்டி. இது அவளோடதே தான், எனக்கு நல்லா தெரியுமா. ஆமாண்டி. அடியே, நான் உன்னை மறைச்சு நின்னுக்கிறேன்டி. சீக்கிரமா அதிலிருந்து அந்த தங்க காசை எடுடி, போயிடலாம். அம்மா, நீ அப்படியே மறைச்சு நின்னுக்குமா, நான் சீக்கிரம் எடுத்துடுறேன். சரி சரிடி, சீக்கிரம் எடுடி. கோல்டு காயின். அடியே மீனா, நீ இனி தங்கத்திலேயே ஜொலிக்க போறடி. அடியே மீனா, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? எடுத்தியா இல்லையா? மீனா தங்கத்திலேயே ஜொலிக்க போறா. அடி பைத்தியமே. அடியே மீனா,
அம்மா இங்க பாத்தியா தங்க காசுமா கிடைச்சிருச்சு. அடி பைத்தியமே, எடுத்தாச்சலடி. இதெல்லாம் வீட்டுல போய் பாப்பையம்மா, நடடி போலாம். அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா, எனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்குது. அம்மா நாளைக்கே எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருமா. அதுக்கு தானடி இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறோம். இங்கேயே நின்றுட்டு இருந்த அப்புறம் கையில பிரேஸ்லெட் போடுறக்கும் போதுவோ விளங்க மாட்டிடுவாங்க. நடடி முதல்ல. ஐயோ என்னது பொழுதே வெடிஞ்சு போச்சாட்டக்குது. அன்னாடு 4 மணிக்கு எந்திரிக்கிறவோ இன்னைக்கு இப்படி தூங்கிட்டுனே. அது சரி, கண்டதையும் நினைச்சு கனவு கண்டுட்டு படுத்துட்டு இருந்தா இப்படித்தான் பொழுது வெடிஞ்சதும் கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கோன்னு. நம்மளுக்கும் ஆண்டவன் ஒரு வவுனம் கொடுத்துருக்குறேன். கொண்டு போய் கடையில் கொடுத்து போட்டு அந்த காசுக்கு நம்மளும் ஏதோ ஊறுகாய் பிஸ்னஸ்ஸு, மாமனும் ஏதோ விவசாயமெல்லாம் பண்ணலான்ற கனவுலையே நான் தூங்கிட்டேனே. எப்படியோ ஒன்று ஆண்டவனே, இன்னைக்கு நல்லபடியாக அந்த காசை கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிரோடு. உனினால நானும் என்ற மாமனும் சந்தோஷமாக வாழ்க்கையில் வாடுபட்டு முன்னுக்கு வரோன்னு ஆண்டவனே, அதுக்கு நீதான் எனக்கு துணையாக இருக்கோன்னு. சரி சரி, நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நின்றுட்டே தான் இருப்போம். வேலை செய்யறக்கு ஆரம்பித்தோம்னா தான் மடமடன் எல்லா வேலையும் நடக்கு. முதல்ல போய் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு போட்டு மாமன் எந்திரிக்கிறக்குள்ளேயும் ஒரு வாய் கஞ்சி வடிச்சிரோன்னு. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சுடுது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, என்ற மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சுடுது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, என்ற மாமனோட. என்ன மீனாட்சி, காலையிலேயே பாட்டெல்லாம் ஒரே குதூகலமா இருக்குது. அட போங்க மாமா, நீங்க வேற. என்ன மீனாட்சி, என்னைக்கும் இல்லாம வெக்கமெல்லாம் வருது. அட அது எல்லாம் விடுங்க மாமா, நான் உங்களுக்கு வெந்தண்ணி வச்சிருக்கிறேன். போய் பல்ல விளக்கிட்டு ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க. நான் பாரு சோத்தை வடிச்சிருவேன். ஆளுக்கு ஒரு ரூபாய் உண்டு போட்டு நேரத்திலேயே கிளம்பலாம் மாமா. என்ன உள்ள சொல்ற? இந்நேரத்துக்கு நான் எந்த காலத்துல தண்ணி பார்த்துருக்குற? ஆமா அது இருக்கட்டு, நம்ம எங்க போக போறோம்ல? ஏட என்ன மாமா நீங்க இப்படி கேட்டு போட்டீங்க? ஒரு விவரம் தெரியாத ஆளாவே இருக்கிறீங்களே. அட நம்ம கிட்ட ஒரு பவன் தங்க காயின் இருக்குதல்ல, கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரல மாமா. அப்பத்தானே நானும் அந்த ஊறுகாய் போடுறக்கு ஆரம்பிக்க முடியும். நீங்களும் என்னமோ வெள்ளாம் பண்றக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் நீங்க எல்லாம் வாங்க முடியும். அடடே ஆமாம், பாத்தியா நானே அதை மறந்து போயிட்டேன். இதுக்கு என்ற பொண்டாட்டி வேணுங்கிறது. சரி சரி, நீங்க சட்டுன்னு போய் ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு வாங்க போங்க. சரி மீனாட்சி, இதோ இப்ப வந்துடுறேன். பாத்து மாமா, தண்ணி ரொம்ப சூடா இருக்குது, வெளாவிக்குங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனாட்சியோ. அம்மா மதுரை மீனாட்சி, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி இருக்கிற தெய்வமே, எப்படியாவது இந்த ஏழைகளை நல்லா முன்னேற்றி விட்டுரு தெய்வமே. அடியை மீனா, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுடுடி. 4 பேர்த்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த காயினை கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என்னம்மா நீ பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்ற? பணத்தை வாங்காம அப்புறம் என்ன தடி வாங்குறது? அடியே, அந்த காயின் வீட்டில் வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு தாண்டி வில்லங்கம். அதனால முதல்ல கொண்டு போய் அதை வித்து போட்டு வந்துடுறோன்னு. என்னம்மா நீ இப்படி சொல்ற? எவடி இவோ கொஞ்ச நாள் விவரம் புரியாதவளா இருக்கிறா. உன்னை கூட வச்சுட்டு நான் தான் மண்டை உடைக்க வேண்டியதா இருக்குது. அம்மா என்னம்மா நீ எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்குறேன்னு தானே நீ சொன்ன. இப்போ என்னம்மா அதை வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரோன்னு சொல்றேன்? அடி கூறு கட்டவளை, வாங்கி தரண்டி. உனக்கு தாண்டி இத்தனை பாடுபட்டு அதை போய் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். உனக்கு இல்லாம வேற யாருக்கு? அடியே மீனா, நீ பவுனிலேயே ஜொலிக்க பிறந்தபடி உனக்காக இந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் எதுக்குமா நீ பணத்தை வாங்கிட்டு வரலான்னு சொல்ற? எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுமா. அடி கூறு கட்டவளே, எப்படியும் இந்நேரம் அந்த மீனாட்சிக்குமே அந்த செல்லத்துறைக்குமே அந்த காயினை காணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்படி. இந்த நேரத்தில் நம்ம போய் பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்து நீ ஓட்டுட்டு சுத்திட்டு இருந்த, நம்ம தான் அந்த காயின் எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்படி.
அம்மா அதுக்கு வேண்டி நான் எதுக்குமா பிரேஸ்லெட் வாங்காம இருக்கோன்னு? அடி கொஞ்சம் தகவொரு இன்னொரு 10 நாள் போகட்டு, அப்புறம் வாங்கி தரண்டி, அப்புறம் போட்டுட்டு மினிக்கிட்டு திரிவியாமா. அம்மா நீ நெஞ்சமா வாங்கி தரணும். அடியை மீனா, அதை எடுத்துட்டு வந்ததே உனக்கு வாங்கணுங்கிற தானடி. என்ற உள்ள என்னைக்குமே மகாராணி மாதிரி தாண்டி இருப்ப. இந்த அம்மா இருக்கிற, நீ கவலைப்படாம இரு, நீ என்ன வேணுமோ வாங்கி போட்டு திரிவியாமா. அம்மா இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா சீக்கிரம் நான் அந்த பிரேஸ்லெட் வாங்கி போட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காட்டணும்மா. போடலாண்டி ஒவ்வொன்றாத்தானே செய்ய முடியும், மொள்ள பண்ணலாம். சரிம்மா சரிம்மா. அடியை மீனாட்சி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடி. நம்மளை கிளம்புங்கன்னு அவசரப்படுத்தி விட்டு போட்டு இந்த மீனாட்சி எங்க போனான்னு தெரியலையே. மீனாட்சி மாமா கிளம்பிட்டீங்களா மாமா? என்னை கிளம்புன்னு அவசரப்படுத்தி விட்டு போட்டு நீ எங்க மீனாட்சி போன? சரி அந்த காய் நெடு சட்டு போட்டு நேரத்திலேயே போலாம். சரிங்க மாமா, இதோ இப்பவே எடுத்துட்டு வந்துருங்க மாமா. ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வழி மாமா இது. நம்ம எப்படியாவது இதை பயன்படுத்திட்டு மேலே வந்து வாழ்ந்து காட்டணும் மாமா. ஆமா மீனாட்சி, நானும் அதைத்தே நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி நேரமாகுது புள்ள, அந்த காய் நெடு சீக்கிரம் போய் கொண்டு போய் வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து வேலை பார்க்கலாம். சரி மாமா. ஐயோ மாமா. என்ன மீனாட்சி, சீக்கிரம் எடு, என்னாச்சு? ஐயோ மாரியத்தா மகாளியத்தா மதுரை மீனாட்சி, இது என்ன எனக்கு வந்த புது சோதனை. மீனாட்சி என்னாச்சு புள்ள, ஏன் அழுகுற, என்னாச்சு? ஐயோ மாமா ஐயோ இதுக்குள்ள வச்சிருந்த தங்க காயின்னு காணுமே. ஐயோ மாமா. மீனாட்சி என்ன புள்ள சொல்ற, நீ இதுக்குள்ளதான் வச்சியா? நல்லா தேடி பாரு மீனாட்சி. ஐயோ மாமா, நான் இதுக்குள்ள தானே வச்சேன். நம்ம கிட்ட வைக்கிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லையே, வேற எந்த பொருளும் இல்லையே. ஐயோ நான் என்ன பண்ணிட்டு. மாமா என்னைய மன்னிச்சிடுங்க. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்திருக்கோன்னு. ஐயோ நான் பெண்ணு வந்துட்டேன். விடு புள்ள, நீ என்ன பண்ணுவ? ஆண்டவன் நம்மளுக்கு எழுதுன எழுத்து அதுதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். நீ என்ன பண்ணுவ? எப்படி காணாம போயிருக்கும்னே எனக்கு புரியலையே மீனாட்சி. இல்ல மாமா, ஆண்டவன் கொடுத்ததை தக்க வச்சுக்க தெரியாத கோமாளி ஆயிட்டனே நானு. மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டு, பேசாம என்ற முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அப்படியே இருந்திருந்திருக்குமே. ஐயோ தெரியாம இந்த பொட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டனே. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். ஆமா மீனாட்சி, நீ மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்திருக்கோன்னு. கதவும் இல்லாம இப்படி திறந்து வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறமேனு ஜாக்கிரதையா இல்லாம கொஞ்சம் கவனம் குறைவா இருந்ததுனால யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் மீனாட்சின்னு நினைக்கிறேன் நானுமே. நம்ம வீட்டுக்குள்ள யாரு மாமா வர போறாங்க? அதுவும் கவுண்டரையா ஓட்டத்துக்குள்ள எந்த திருடு மந்திரம் போறான்னு நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேனே. ஐயோ மாமா எல்லாம் போச்சே. ஐயோ வீடு மீனாட்சி, பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற பெரிய பாடம். நம்ம இனிமேல் வாழ்க்கையில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவங்க கொடுத்த பாடம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் மீனாட்சி.
ஐயையோ எல்லாம் போச்சே. ஐயையோ பிச்சை எடுத்தானா பெருமாளு, அதை முடுங்கி தின்னானா அனுமானுங்கிற கதையா? ஐயையோ இத்தனை கஷ்டப்பட்ட என்ற மாமன் கொண்டு வந்த ஒரு பவுன் இப்படி நாசமா போச்சே. ஐயோ எந்த படுபாவி திருடிட்டு போனான்னு தெரியலையே. ஐயோ என்று நெஞ்சே வெடிச்சிட மாட்டேங்குதே. ஐயோ.